மாறி மாறி உலகமகா அதிரடி. ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா, மற்றொரு பக்கம் ரிங்கு சிங். குவிக்கப்பட்ட சிக்சர்கள் மலை. அப்படியும் விடாத நியூசிலாந்து அணி. பற்றி எறிந்த முதல் T20 மேட்ச். இன்று எதிர்பாராத அதிர்ச்சி அதிர்ச்சி ரிசல்ட். அதாவது இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான முதல் T20 போட்டி இன்றைய தினம் தொடங்கியது. இந்த இரு அணிகளுக்கு எதிராக 3 ஒருநாள் போட்டிகள், அதனைத் தொடர்ந்து 5 T20 போட்டிகள் என 2 தொடர்கள் நடைபெற்று வருகிறது. இதில் ஏற்கனவே 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் முடிவடைந்துவிட்டது. அந்த தொடரில் 2 போட்டிகளில் நியூசிலாந்து அணியும், ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றதால் இந்த ஒருநாள் தொடரை நியூசிலாந்து அணி கைப்பற்றியிருந்தது. இப்போது அதனைத் தொடர்ந்து 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கியிருக்கிறது. இதில் முதல் போட்டி இன்றைய தினம் தொடங்கியது. இன்று இரவு 7 மணி அளவில் நாக்பூர் நகரில் வைத்து தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது. இந்த முடிவு என்பது இந்திய அணிக்கு மிக மிக சாதகமாகவும் மாறியது. அவங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங்கில் சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் களமிறங்கினார்கள். இதில் சஞ்சு சாம்சன் 7 பந்துகளை எதிர்கொண்டு அதில் 2 பவுண்டரிகளை அடித்து அதிரடியாக தொடங்கினாலும் 10 ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டை இழந்தார். இவரை தொடர்ந்து ஒன் டவுன் இறங்கிய இசான் கிசான் வெறும் 8 ரன்களில் இவரும் விக்கெட்டை இழந்தார். அதற்கு பிறகு இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேட்டிங் செய்ய களமிறங்கி இவரும் அபிஷேக் சர்மாவும் சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை அமைத்து கொடுக்க, அதுவும் அதிரடியான பார்ட்னர்ஷிப்புங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அபிஷேக் சர்மாவின் அதிரடி என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரத்தனமாகவே இருந்தது. வெறும் 35 பந்துகளை எதிர்கொண்ட இவர் 8 சிக்சர்கள் மற்றும் 5 பவுண்டரிகள் என அடித்து மொத்தமாக 84 ரன்கள் வரை குவித்து மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அபிஷேக் சர்மா. பின்னர் 84 ரன்கள் எடுத்து இவரது விக்கெட்டை இழக்க, அதாவது அதிரடியாக விளையாடிய இவர் விரைவில் சதம் எடுப்பார் என்று நினைத்த போது 84 ரன்னில் விக்கெட்டை இழந்து ஏமாற்றம் அளித்தார். இருந்தாலும் இவரது இந்த ஒரு உச்சகட்ட அதிரடி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய இலக்கை நிர்ணயிக்க உதவியது. சூரியகுமார் யாதவும் 32 ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டை இழக்க, இதற்கு பிறகு ஹார்திக் பாண்டியா களமிறங்கி சிறிய இன்னிங்ஸ் விளையாடினாலும் அதிரடியாக விளையாடி 25 ரன்கள் வரை குவித்து கொடுத்தார். இவர்கள் அனைவரையும் தூக்கி சாப்பிடுவது போல கடைசியில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய நம்ம ரிங்கு சிங் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த போட்டியில் பழைய ஃபார்முக்கு திரும்பியிருந்தார். அதாவது ஒரு காலத்தில் IPLலில் கொல்கத்தா அணிக்காக களமிறங்கி கடைசி ஓவரில் 5 சிக்சர்கள் வரை விளாசியிருப்பார். அப்படி ஒரு ரிங்கு சிங்கை இன்றைய போட்டியில் மீண்டும் காண முடிந்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் ரிங்கு சிங் கடைசியாக களமிறங்கி வெறும் 20 பந்துகளை எதிர்கொண்டு 4 பவுண்டரி மற்றும் 3 சிக்சர்கள் அடித்து 44 ரன்கள் வரை குவித்து கொடுத்தார் ரிங்கு சிங். அதிலும் ரிங்கு சிங் இன்னும் தொடர்ந்து பேட்டிங் செய்வதற்குள் ஓவர்கள் முடிந்துவிட்டது. இன்னும் ஒரு சில ஓவர்கள் கூடுதலாக இவர் பேட்டிங் செய்ய நேர்ந்திருந்தால் கண்டிப்பாக இவரின் அதிரடி என்பது இன்னுமே மிரட்டலாக இருந்திருக்கும். ஆனாலும் கூட அபிஷேக் சர்மா, ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங் இவர்களின் அதிரடியால் 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 238 ரன்கள் வரை குவித்துவிட்டது. T20 போட்டிகளில் வழக்கமாக ஒரு அணி 200 ரன்களை தொட்டுவிட்டாலே அது மிகப்பெரிய இலக்காகும். ஆனால் இந்த போட்டியில் 200 ரன்களை கடந்து 238 ரன்கள் வரை எடுத்துவிட்டது இந்திய அணி. அதுவும் நாம் ஏற்கனவே சொன்னது போல இதற்கு முன்பு நடைபெற்ற ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை இந்திய அணி இழந்திருந்த நிலையில் அதற்கு பழிதீர்க்கும் வகையில்தான் இந்த போட்டியில் கொடூரமான உச்சகட்ட அதிரடியில் பேட்டிங் செய்திருந்தது இந்திய அணி. இந்த அளவுக்கான ஒரு அதிரடியை கண்டிப்பாக நியூசிலாந்து பவுலர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அந்தளவுக்கு ஒரு நாள் தொடரை இழந்த வெறியை இந்த முதல் T20 போட்டியில் நியூசிலாந்து அணி மீது மொத்தமாக காட்டிவிட்டனர் இந்திய பேட்ஸ்மேன்கள். பின்னர் இந்த இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையிலும் இவர்களும் ஓரளவுக்கு சிறப்பாகவே விளையாடினார்கள். இவ்வளவு பெரிய இலக்கை நோக்கி விளையாடும் போது கண்டிப்பாக அதிரடியாக விளையாட நினைத்து சொற்ப ரன்களில் ஆல் அவுட் ஆவதுதான்
இது போன்ற போட்டிகளில் எதிரணிகள் வழக்கமாக செய்து வரும். ஆனால் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தாலும் ஓரளவுக்கு விட்டு கொடுக்காமல் போராடித்தான் வந்தது. ஆனாலும் கூட இந்த போட்டியில் எவ்வளவு போராடினாலும் நியூசிலாந்து அணி வெற்றி பெற முடியாது என்பது போட்டியின் முதல் பாதியிலேயே தெரிந்துவிட்டது. அந்தளவுக்கு இலக்கு என்பது மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் பத்தாக்குறைக்கு இந்திய அணியில் இந்த போட்டியில் ஜாஸ்பிரீத் பும்ராவும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நியூசிலாந்து அணியால் இந்த போட்டியில் வெற்றி பெறுவது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாதுங்க. அதற்கு மிக முக்கிய காரணம், இந்த போட்டியில் ஜாஸ்பிரீத் பும்ராவின் 4 ஓவர்கள் என்பது நியூசிலாந்து அணிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா என்பதைப் போல ஜாஸ்பிரீத் பும்ரா பந்து வீச்சுக்கு இருந்தாலும் பத்தாக்குறைக்கு இந்திய அணி 238 ரன்கள் என்ற இமாலய இலக்கையும் நிர்ணயித்திருப்பது என்பது நியூசிலாந்து அணியின் துரதிருஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக இந்த போட்டியில் கடைசி வரை போராடி பார்த்த நியூசிலாந்து அணி ஒரு கட்டத்தில் தோல்வியை தழுவியது. இந்த தோல்வி மூலமாக 5 T20 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 1-0 என்ற கணக்கில் தற்போது இந்திய அணி முன்னிலையில் இருக்கிறது. மேலும் இந்த முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதை விட இந்திய அணி எப்படி வெற்றி பெற்றது என்பதுதான் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் மிகப்பெரிய இலக்கை நிர்ணயித்து நியூசிலாந்து அணியை துவம்சம் செய்திருக்கிறது இந்திய அணி. ஆகவே இந்த ஒரு வெற்றி என்பது ஒரு போட்டியின் வெற்றி மட்டுமே என்று கூட கருதக்கூடாது. ஏனென்றால் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பிறகு இந்திய அணி அடுத்த போட்டிகளில் மிகப்பெரிய பாசிட்டிவான மனநிலையில்தான் களமிறங்குவார்கள். அதே சமயம் இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு அடுத்தடுத்த போட்டிகளில் நியூசிலாந்து அணி கம்பேக் கொடுப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயமும் கிடையாது. ஆகவே கண்டிப்பாக நியூசிலாந்து அணி அடுத்து வரும் 4 போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க. ஆக மொத்தம் ஒரு நாள் தொடரை இழந்தாலும் இழந்தது, அதற்கு சேர்த்து மாத்து இந்த முதல் T20 போட்டியிலேயே மொத்தமாக நியூசிலாந்து அணியை சம்பவம் செய்துவிட்டது இந்திய அணி. அதுவும் இந்த தொடருக்கு பிறகு T20 உலகக்கோப்பை தொடரும் ஆரம்பிக்க இருக்கிறது. இது போன்ற சமயத்தில் ரிங்கு சிங், ஹார்திக் பாண்டியா உள்ளிட்டவர்கள் மீண்டும் வெறித்தனமான ஃபார்முக்கு திரும்பியிருப்பது இந்திய அணிக்கு கூடுதல் பலமாக மாறியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த முதல் T20 போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி பெற்ற இந்த அபாரமான வெற்றியை பற்றியும், குறிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங்கை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.